ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மாரி ஆயிடுச்சு நாட்டோ ஷிப்டன்ல எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீடியோ போயிடலாம். எனது சான் ஷினோபியா, இங்கே என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. ஆனா அவன் பாவம். காரா கடத்தப்பட்டு மொத்த கிராமமும் பதட்டத்துல இருக்கும் போதுதான் இவன் காணாம போனான். அவன் பாவமா? அப்படின்னா இவன் அகாட்ஸ்கியோட உழவாளியா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல, இவன் கவுன்சிலுக்காக 4 வருஷம் வேலை பார்த்திருக்கான். இல்லையே, அவங்க பேச்சு கேட்டு தான் பண்ணான். இது அவன் தானா? அவன் தான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்சுவியா பயன்படுத்திருக்கான். இல்லலே, இந்த இவன் தான் யாருன்னு தெரியல. சக்தி வாய்ந்தது. The Fireball Jutsu. இது உச்சிஹா கிளானால உருவாக்கப்பட்டது. இது அவங்களோட சிறப்பம்சம். ஃபயர் ஸ்ட்ரைக், ஃபயர்பால் ஜூட்சு. இதெல்லாம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டான். அந்த தாக்குதல் உண்மையான தாக்குதல் தான். உன்னோட கதையும் அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, என் சக்கரா முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அங்க இருந்தவங்களுக்கு நாம மொத்தமா 30% சக்கரா தானே கொடுத்திருந்தோம். பாக்குறதுக்கு அப்படியே நம்மள மாதிரியே இருக்கிற 30%க்கே எப்படி இந்த ஜுட்சு யூஸ் ஆகும். ஆனா வெறும் 30% சக்கரை வச்சுக்கிட்டு நாம இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். அவங்க பயன்படுத்துற ஜுட்சுவோட சக்தி நாம கொடுக்கிற சக்கராவை பொறுத்துதான் அமையும். ஆனா அவங்க கொஞ்ச நேரம் திசை திருப்பறதுக்கு இதுவே போதுமானது. டைம் ஓட்டி இருக்கானுங்க. தடுக்க முடியாதுன்னு தெரியும். உரிய உரிய கண்ணு ஓப்பன் ஆகுது. இன்னும் நரோட்டோ அதை எடுத்தனா எந்த அளவுக்கு ஆகும்னு தெரியல. அந்த ஜிப்ஸு கலைஞ்சிடுச்சுல்ல. ஆனா நம்ம நினைச்ச மாதிரி அவங்கள அங்கேயே தடுத்து நிறுத்தி இருக்கும். நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க ஹிதாச்சி, கிசாமே. ஆனா முக்கியமான விஷயத்த மறந்துட்டு இருக்கீங்க. நீங்க அந்த ஜூட்சுவை பயன்படுத்துறதுக்கான உடல் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியும்ல. அவங்க 2 பேரும் எனக்காக வேலை செஞ்சவங்க. நியாயமா நீதான் எனக்கு நன்றி சொல்லணும். என்னோட இம்பர்ஷனட் ஜூட்சு இருந்ததுனால மட்டும்தான் அவங்களால அகாட்ஸ்கில சேர முடிஞ்சது. கொஞ்ச நாள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைச்சிருக்கு. சாவறதுக்கா? கிட்டத்தட்ட வேலை முடிய போகுதா? அப்படின்னா அதை கட்டுப்படுத்தின உண்மையானவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்கல்ல? நடக்கிறத வச்சு பார்த்தா ஏதோ தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மள தடுத்து நிறுத்ததா இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தடுத்து நிறுத்தலாம். நாம இங்க நேரத்தை வீணடிக்காம சீக்கிரம் கிளம்புவோமா? கவனிங்க, எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலாம். இந்த வழியா வாங்க. நான் நினைச்சது சரிதான். நம்மளை தடுத்து நிறுத்தி காலதாமதப்படுத்துறது தான் அவங்க திட்டம். கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவங்க பயன்படுத்தினது உண்மையாவே சக்தி வாய்ந்த ஜுட்சு. என்னடா நாருட்டோ, நீ இவ்ளோ சக்தி வாய்ந்தவங்க கூட மோதிட்டு இருந்தானே எனக்கு தெரியாம போச்சு. நம்மளை இங்க தடுத்து நிறுத்தி காலதாமதப்படுத்த வைக்கிறாங்கன்னா அவங்க திட்டம் மோசமானதா இருக்கும். நாம நினைக்கிறத விட மோசமானது. டெய்ல்டு பீஸ்ட் அவனுக்குள்ள இருந்து எடுக்கிற வேலையை இந்நேரம் ஆரம்பிச்சிருக்கணும். ஆரம்பிச்சு முடியவே போகுது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா காராவை காப்பாத்தி ஆகணும். கொஞ்சம் இருங்க, எனக்கு புரியல. ஐயோ, விளக்க சொல்ற டைம் அம்மா இது. என்ன? அவங்க இப்ப போய் கேக்குறா பாரு. ஒன் டெய்ல்ட வெளியே எடுத்துட்டாங்கன்னா அவங்களால ஒரு ஜிஞ்சுரிக்கிய உருவாக்க முடியும். என்ன புது ஜிஞ்சுரிக்கியா? இவனுக்குள்ளேருந்து எடுத்து இன்னொன்னு. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, டெய்ல்டு பீஸ்டுக்குள்ள இருக்கிற சக்தி பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது. இது வரைக்கும் பல நாடுகள் அதோட சக்தியை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இருக்காங்க. அப்பேற்பட்ட சக்தியை கட்டுப்படுத்துற அவங்களுக்கு ஜிஞ்சுரிக்கின்னு பெயர் வச்சாங்க. ஆனா முன்னாடி வேற சொன்னீங்களே. அளவு கடந்த சக்கரா ஒண்ணு சேர்ந்ததுதான் இந்த பீஸ்ட். நடந்த கிரேட் வார்ல எல்லா நாடுகளும் இந்த சக்தியை ஆயுதமா பயன்படுத்தணுங்கிறதுக்காக போர் புரிஞ்சாங்க. அவங்க அதை கட்டுப்படுத்துறதுக்காக சண்டை போட்டாங்க. ஆனா மனிதர்கள் நினைச்சதை விட அந்த டெய்ல்டு பீஸ்டோட சக்தி அதிகமா இருந்தது. அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியல.
முயற்சி பண்ணி தோத்து போனாங்க. தன்னோட சொந்த நலனுக்காக அந்த சக்தியை கட்டுப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த பீஸ்ட கட்டுப்படுத்தணுங்கிற ஆசையில அத மனிதர்களுக்குள்ள சீல் பண்ணாங்க. அப்படி செய்யறதுனால அந்த டெய்ல்டு பீஸ்டோட சக்தி கட்டுப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் தேவைப்படுற மாதிரி அதை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி டெய்ல்டு பீஸ்ட தனக்குள்ள வச்சிருக்கிற எங்க கிராமத்துல காரா போன்ற ஆட்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் ஜிஞ்சுரிக்கீஸ்னு சொல்லுவாங்க. ஜிஞ்சுரிக்கீஸ்க்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி இருக்கும். அதுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற டெய்ல்டு பீஸ்டுக்கு தான் நன்றி சொல்லணும். இது வரைக்கும் எங்க சாண்ட் வில்லேஜ்ல காராவையும் சேர்த்து இது வரைக்கும் 3 ஜிஞ்சுரிக்கீஸ் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சரித்திரத்துல இருக்கு. ஓ என்ன பந்து பாட்டி? ஓ தூது இனி அனுப்புறாங்க. உன் கையில தான் இருக்கு. யாருக்கு? ஐயோ சீக்கிரம் போங்களேன். இந்த ஜிஞ்சுரிக்கி எல்லாம் வச்சு பல போர்கள் நடந்திருக்குல்ல. நீ சொன்னது சரிதான். இந்த மாதிரி ஜிஞ்சுரிக்கீஸா மாறினவங்க அவங்களுக்குள்ள இருந்து அந்த ஜிஞ்சுரிக்கியை எப்படி வெளியே எடுப்பாங்க? அதுக்கு 2 விஷயம் தேவைப்படும். ஒரு சீலிங் ஜூட்ஸு. இந்த டெய்ல்டு பீஸ்டோட சக்தியை கட்டுப்படுத்துற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கணும். அதுக்கு நிறைய நேரமும் தேவைப்படும். ஆனா அந்த டெய்ல்டு பீஸ்ட வெளியில எடுத்துட்டாங்கன்னா அந்த ஜிஞ்சுருக்கி. என்ன சொல்றீங்க? நீ நினைக்கிறது சரிதான். அந்த டெய்ல்டு பீஸ்ட் அந்த உடம்புக்குள்ள இருந்து எடுத்துட்டாங்கன்னா அவங்க இறந்துருவாங்க. இறந்துடுவாங்களா? பாத்தீங்களா, நான் கூட அதை எடுத்துட்டு காரா உயிரோட இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கேன். காராவுக்கு முன்னாடி இருந்து அந்த 2 ஜிஞ்சுருக்கி உடம்புல இருந்து அந்த டெய்ல்டு பீஸ்ட நாங்க வெளியில எடுத்தோம். அதனால அந்த 2 ஜிஞ்சுருக்கிஸும் இறந்துட்டாங்க. நியாயத்துக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னா? எல்லாத்துக்குமே சோகமா அழுதுட்டு இருந்தா எப்படி சொல்லு? வேண்டாம் சாக்குரா, நீ கவலைப்படாத. காராவை காப்பாத்துவேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். இப்ப எனக்கு இருக்கிற கவலை உனக்கு புரியல நருட்டோ. நாம கிளம்பி ஆகணும். உன் கவலையை நீயே வச்சு. லீவ் குரூப்லாம் இப்போ தெரிஞ்சதும் உடனே கிளம்புனாங்க டக்குன்னு. நருட்டோ இங்கேதான் தூத்து வருமோ? இருக்கலாம். இவர்கிட்ட என்ன சொல்லுது பாட்டி? என் சகோதரி கிட்ட இருந்து வந்திருக்கு. ஓ இறந்துட்டான். நீ இப்போ நல்லா ஓய்வு எடுக்கணும். உனக்கு இன்னும் முழுசா குணமாகல. நான் நல்லாதான் இருக்கேன். எழுந்து நடக்கிற அளவுக்காவது நல்லாதான் இருக்கேன். என்னை பத்தி கவலைப்படுறத நிறுத்துங்க. பாட்டி சியோ கிட்ட இருந்து செய்தி வந்திருக்கு. எப்படி அவனுக்கு காரா பத்தி தான். முடியும்? அப்படின்னா அந்த செய்திய பத்தி உனக்கு தெரிஞ்சிருச்சா? அது நல்ல செய்தி இல்ல, மோசமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. யூரா ஒரு உளவாளியா? நம்பவே முடியல. 4 வருஷம் கவுன்சில்ல இருந்துகிட்டே நம்மளை எப்படி ஏமாத்தணும்? எனக்கும் அதே கேள்விதான். ஆனா இப்பதான் எல்லாம் புரியுது. இவங்களை பயன்படுத்தி தான் பாதுகாப்பையும் தாண்டி நம்ம கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இது கூடவே நம்ம கிராமத்தோட பாதுகாப்புக்கு அதனால இவ்வளவு உயிர் போச்சு. உளவாளியா இருப்பாருன்னு எதிர்பார்க்கல. இது எப்படி நடந்துச்சுன்னு கூட எனக்கு புரியல. காரா காசைக்காக ஆனப்போ நம்ம எல்லாத்தையும் தரவா செக் பண்ணோமே. உண்மை என்னன்னு இன்னும் நமக்கு தெரியாது. என்னத்த செக் பண்ணீங்களோ? ஜூட்ஸுவை பயன்படுத்தி கட்டுப்படுத்தி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதை விட முக்கியமா ஏன் இதுல காசை காகைய பத்தின டீடைல்ஸ் எதுவுமே இல்ல. காரா எப்ப திரும்பி வருவாங்கறத பத்தி எதுவும் சொல்லல. 5 கிரேட் நேஷன்ஸோட லீடர் ஒருத்தரையும் இப்ப கடத்தி இருக்காங்க.
அதுவும் 2 பேர் மட்டும் வந்து கடத்திட்டு போயிருக்காங்க. அதுதான் புரியுது. விட முக்கியமான விஷயம், இவங்கெல்லாம் யாரு? பவரே இருக்காதா? ரெட் சாண்டை சேர்ந்த சாசோரி. இந்த துரோகத்தை பத்தின செய்தி கண்டிப்பா வெளியில போகவே கூடாது. காசைக்காக இவ கடத்திட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சா நம்மள சுத்தி இருக்கிற நாடுகள் என்ன திட்டம் போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. உடனடியா நம்ம சாண்ட் வில்லேஜுக்கு புது காசைக்காக தேவை. அப்பதான் இந்த கிராமத்துக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். காரா உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் போது எப்படி அதை செய்வீங்க? காரா இந்த கிராமத்துக்கு திரும்ப வராம இருந்தாலே இந்த கிராமம் பாதுகாப்பா இருக்கும்னு சில பேர் நினைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒன் டெய்ல்டு பீஸ்ட தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மிருகம் தான் காரா. ஆக்கிட்டோம்னா அவனை சுலபமா கட்டுப்படுத்தலாம்னு நினைச்சோம். ஆனா அவன் எப்ப கட்டுப்பாட்டை மீறி போவான்னு தெரியாது. அவன் நம்ம நாட்டுக்கே ஒரு ஆபத்து. சுக்காக்கும் இருக்கிறதுனால தேரவே மாட்டீங்களா? பெருமையா நினைச்சோம். ஆனா உண்மையை பேசுவோம், அவன் இந்த கிராமத்துக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அவ்வளவுதான். அவனோட சொந்த அப்பா யாருமே ஒரு உயிரை கூட பார்க்கல. யாராவது காசைக்காக காரணத்துக்காக தான் அவனை கொல்ல உத்தரவு போட்டாரு. இந்த ஜெனரேஷனை சேர்ந்த சில பேர் காராவை பெருமையாகவும் தன்னோட முன்னோடியாகவும் பார்த்துட்டு இருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக நாம உண்மைகளை பேசாம இருக்க முடியாது. கிராமத்துல இருக்கிற நிறைய பேர் அவன் பெருமையை தாண்டி பயப்படத்தான் செய்யறாங்க. இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனா காரா பத்தி தப்பா பேசுறேன், சும்மா விட மாட்டேன். அவர் மேல இருந்து கையெடு கான்குரோ. எல்லாரையும் அவன் தான்டா காப்பாத்திட்டு போயிட்டான். நீ நின்னுட்டு இருக்க. இந்த இடத்துக்கு நல்லது பண்ணியுமே அவன் கெடுதலா பாக்குறாங்க. நான் சொல்றது கையில கான்குரோ. உனக்கு வர கோவம் நியாயமானதுன்னு எனக்கு புரியுது. ஆனா அவர் சொன்ன விஷயத்திலும் சில உண்மைகள் இருக்கு. உண்மைகளை பத்தி பேசிதான் ஆகணும். அதோட முக்கியம், இந்த பிரச்சனை நம்ம காராவை நம்பலாமா வேணாமாங்கிறது இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம கிராமத்துக்கு விட்டுருக்கணும். 3வது காசைக்காகவையும் இப்படிதான் அவங்க கடத்தினாங்க. அவருக்கு என்னாச்சுன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாம இருந்தது. அதனால பல நாடுகள் இந்த போர்ல பாதிக்கப்பட்டாங்க. அப்பவே நம்ம கிராமத்துல இருந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணியிருந்தோம்னா அப்ப ஏற்பட்ட போரையும் நம்மளால தடுத்திருக்க முடியும். ஆனா நீங்க மூணாவது ஹோக்காகே மத்தவங்கள மாதிரி கிடையாது. அவருக்கு முன்னாடி இருந்த 2 பேரை விட பலசாலியா இருந்தாரு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவரோட உடல் கடைசி வரைக்கும் கிடைக்கல. இவ்வளவு சக்தி வாய்ந்த காசைக்காகவே கொண்டுட்டாங்கன்ற விஷயத்தை யாராலையுமே நம்ப முடியல. இந்த உண்மையை ஏத்துக்கவே பல நாளாச்சு. அதுக்கு இப்ப காராவும் விட்டுருவீங்களா? அப்படி ஒரு மோசமான விஷயம் திரும்பவும் நடந்துடவே கூடாது. இந்த கிராமத்தோட பாதுகாப்பை தான் நம்ம முதல் விஷயமா கருதணும், புரியுதா? அதுக்காக ஸ்டெப் எடுக்கலாம்ல. அதுக்கு தான் எல்லைகளை பாதுகாத்துட்டு இருக்கோம். 3வது காசைக்காக கடத்தப்பட்டப்போ இந்த மொத்த கிராமமும் பதட்டத்துல இருந்தது. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளோட எதிரிங்க நம்மளோட பாதுகாப்பை உடைச்சிருந்தாங்க. அதனாலதான் நம்மளோட எல்லைகளை பாதுகாத்தாகணும். ஆனா டெமாரியா அனுப்புறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. கான்குரோ, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அந்த மிஷனுக்கு நாங்க உன்னோட சேர்ந்து உன் சகோதரியும் தான் நாங்க அனுப்பி வச்சிருந்தோம். ஆனா நீ அதுல விஷத்தால பாதிக்கப்பட்டு திரும்ப வந்த. உங்க எல்லாருக்கும் இந்த கிராமத்தோட எல்லையை பாதுகாக்கிற வேலையை நாங்க கொடுத்திருக்கோம். அப்படி செஞ்சாதான் காராவை காப்பாற்ற போறோங்கிற ஒரு முட்டாள்தனமான முடிவை நீங்க யாரும் எடுக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லையோட அந்த பகுதியை பல பேர் தகர்த்து இருக்காங்க. இப்படி ஒரு மிஷனுக்கு ஜோனின் இல்ல ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்க தான் தேவைப்படுவாங்க. இங்க பாருங்க, எனக்கு புரியுது. ஆனா இங்க காணாம போயிருக்கிறது என்னோட சொந்த தம்பி. இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படியே வாய முடிக்கிறானுங்க இதுக்கு மட்டும். இவங்க அக்கறை போல ஒரு 3-4 பேர் தான்டா, யாரும் கிடையாது. ஜட்சு இம்பர்சனேஷன் ஜுட்சுக்கு நம்ம பயன்படுத்தின 2 விடலையும் அழிச்சிட. அப்படியே செஞ்சாரு. இதாச்சி எதிரிங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களோட திறமை என்ன? லீக் வில்லேஜ்ல இருந்து 4 பேர் வந்திருக்காங்க. அதுல இருக்கிறது ககாஷி ஹட்டாகே, சாக்குரா ஹரனோ,
அப்புறம் நைன் டெயில் ஜிஞ்சுரிக்கி நருட்டோ உசுமாக்கி, அப்புறம் சியோ எல்டர் ஆஃப் தி சாண்ட். பாட்டி ஜியோவா? வராங்கடா, உனக்காக தான் வரேன். வேற ரொம்ப எமோஷனல் வரும். பயன்படுத்துற விதத்தை இன்னும் நருட்டோ முழுசா கத்துக்கல. நான் தான் சொன்னேன், இவன் நருட்டோ மட்டும் இல்லைனா அப்படியே மூடி மறைச்சிருவானுங்க காராவை. கேட் ஆஃப் ஜாய் ஓபன் பண்ணதுனால இவர் பலவீனமா இருக்காரு. கைஸ் சென்சை, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? என்ன கேள்வி கேட்கிற கண்ணா? என் உற்சாகமும் உழைப்பும் குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவர் வேற கைஸ் சென்சை, பறந்துருக்கும் போது ஏன்டா பேசுறீங்க? இவர் இப்போதைக்கு எழுந்து நடப்பார்னு தோணல. எதிர்பார்த்த விஷயம் தான். ஏன்னா அவர் ஆசுகுச்சாக்கு பயன்படுத்திருக்காரு. எதுக்கும் கொஞ்ச நேரம் அவர் இங்க ஓய்வு எடுக்கட்டும். டேய், அவர் நேரம் நல்லா தாண்டா போயின்னு இருந்தாரு. கேள்வி கேட்டு உள்ள வச்சிட்டீங்க மாதிரி. நாம வந்துட்டோம். இது என்னடா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. இத பாதுகாக்க இதுக்கு நம்மள அனுப்புனாங்க. எனக்கும் தெரியல, ஆனா கட்டளைகளை மீற முடியாது. இப்ப ஆரம்பிச்சு நாம எல்லாரும் 24 மணி நேரம் ஷிஃப்ட்ல வேலை செய்வோம். எஸ் மேம். இங்க அப்படி என்ன இருக்கு? இங்கே நில்லுங்க. ககாஷி சென்சை, என்ன பிரச்சனை? எதுக்காக நிக்க சொன்னீங்க? கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வு எடுத்துட்டு போலாம். ஓய்வா? இது உண்மையாவே நல்ல முடிவுதான். உங்களுக்கு என்ன ஆச்சு? இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு கொஞ்ச ககாஷி நேரம் தெரிஞ்சுமா அப்படி பண்றீங்க? நம்ம பிரேக் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணா அவங்க கண்டிப்பா காராவ. எனக்கு நரோட்டோ மாதிரி தான் இருக்குது. ஹிட்டாச்சி கூட மோதினதுல இருந்து நம்மளோட வேகம் குறைஞ்சிடுச்சு. ககாஷி சென்சே சொல்றது உண்மைதான் நருட்டோ. இப்ப நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஓய்வு எடுத்தோம்னா நாம போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். நீ ஒரு விஷயத்த மறந்துடாத. காராவா கடத்தின கும்பலோட நாளைக்கு நம்ம மோத வேண்டி இருக்கும். அதுக்கு நம்மளோட முழு சக்தியும் தேவைப்படும். ஆமா சென்சை, நீங்க சொல்றதும் சரிதான். 2 நாளா உறிஞ்சுனுங்கிறானுங்க அவனு. இவன் வேற உள்ளந்து வரான் போறான். இதுதான் கிசாமே பயன்படுத்தின உடலா? இந்த உடலோட கதையை முடிக்கிறதுல எனக்கு பெருமை தான். அப்படின்னா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? தாராளமா. என்ன பண்றான்? திரும்ப திரும்ப இந்த சாண்ட் வில்லேஜ் மேல இருக்க காண்டா அதிகமாயினே தாங்க போகுது. ஊராங்க அது, ஒரு என்ன மண்ணாங்கட்டி ஊருன்னே தெரியல. அது ஒருத்தன் உங்களுக்காக பண்ணிட்டு போயிருக்கான், அவனுக்குள்ள இருக்கா, அதெல்லாம் ஓகே. பட் இப்போ அவன் எவ்வளோ மாறிட்டான், உக்காகவே ஆக்கி நிற்க வச்சிருக்கிறீங்க. இப்போ கடைசி ஃபைட்லாம் அவன் நினச்சிருந்தா இதை உங்களை பற்றி கவலைப்படாமல் தானே அந்த ஊரே காலி. ஒரு செகண்டில் அவன் அந்த பாம்பு போட்டதில் எல்லாருமே செத்துருப்பாங்க. காப்பாற்றி அவ்வளோ பண்ணிட்டு போயிருக்கான், அவனை பற்றி ஒரு சொட்டு அக்கறை கூட இல்லாமல் அப்படி பேசுகிறானுங்க. பயங்கர காண்டாச்சுங்க அது. இதுக்கு எதுக்கு அவன் காப்பாத்தினானே தெரியல. அழியட்டும்னு விட்டுருக்கலான்னு தோணுது. அவ்வளோ காண்டாச்சு. இந்த மாதிரி கிராமத்துல இருந்தா காரா மாதிரி ஆளுங்க அப்படிதாங்க நெகட்டிவா. அவன் புரியுது, சின்ன வயசுல ஏற்கனவே நிறைய பேர் கிண்டல் பண்ணது, ஒதுக்குனது அதெல்லாம் இருக்குல்ல. இப்பதான் தெரியுது இந்த மக்கள் இப்படிலாம் இவங்க இருந்தாங்கன்னா காரா ஏன் இப்படி இருக்க மாட்டான். ஐயோ கட்டுப்பாவது எனக்கு அந்த வில்லேஜை பார்த்தாலே. நருட்டோ அப்படி இருக்கான் அப்படின்னா அந்த ஊர்ல ஒரு சிலராவது அவனுக்கு கொஞ்சமாவது ஒரு அக்கறை காமிச்சாங்க, பாசம் காமிச்சாங்க. ஒரு 4-5 பேராது. அதனால தான் அவன் கெட்டவனாகாமல் இருந்தான். காராக்கா அப்படி ஒருத்தர் கூட கிடையாது. அந்த அவன் ஆனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த கிராமம் மட்டும்தான். அவனுக்குள்ளே இருக்க டைலோ அதுவோ எதுவுமே கிடையாது. அந்த கிராமம் சேர்ந்து தான் அவனை அப்படி ஆக்கி வச்சிருக்கு மிருகத்தனமாக. இப்பயும் அவன் பார்வை அப்படி தான். இவ்வளோ பண்ணியுமே அவங்க பார்வை சொட்டோடு மாறலன்றது
என்ன சொல்கிறேனே தெரியல. உங்கள் கிராமத்துக்கு இப்படி தானே நடக்கும், உங்களுக்கு கெட்டது தானே நடக்கும்ன்ற மாதிரி இருக்குது. நாங்கள் சாபம் வர்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ காண்டாகுது. அந்த கேரக்டர் அவ்வளோ பிடிச்ச கேரக்டருங்க. இவ்வளோ பண்ணியும் செஞ்சுமே அந்த கேரக்டர் நீங்கள் ஒன்றுமே மதிக்கலன்னா எதுக்கு அது அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு உங்களுக்காக உட்காந்து போராடினுக்குதுன்றது தான் வேதனையாக. காரா அங்கே இருந்ததை விட லீஃப் வில்லேஜ்லேயே பிறந்துருந்துக்கலான்னு தோணுது. இங்கே இருந்தால் கூட நல்லா இருந்திருப்பான். இங்கே போய் பிறந்து கஷ்டம். அது எனக்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்தது என்னென்னா, அந்த சாக்குரா தாங்க எரிச்சலாகுது, அவ்வளோ வெறுப்பாகுது. எப்பவுமே பாருங்க ஏதோ முக்கியமான விஷயம் நடக்கும், ரொம்ப பரபரப்பாக இக்கட்டான சூழ்நிலை இருக்கும், அங்கே உட்காந்து இது என்ன அது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுன்னு அதுக்கு ஒருத்தவங்க விளக்கம் வர சொல்லிருப்பாங்க. இது செம்ம கடுப்பாகும். ஏன்னா அங்கே ஒருத்தங்க பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் மாட்டிட்டு இருக்கான், அவங்க வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்கன்ட்டு. அப்பயும் உட்காந்து கதை கேட்டுட்டு அது பொறுமையாக போகிறது வந்து செம்ம கடுப்பாகுது. புரியுது, அப்படி கேட்டால் தான் அதுக்கு பாட்டி விளக்கம் சொல்லுவாங்க, அது கதை என்னன்னு புரியும், அதுக்காக டைரக்டர் அப்படி வச்சுருக்காரு. ஆனாலும் அது அவ்வளோ கோவம் வருது, இப்போ தேவையாது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது விளக்கம் கொடுத்தது. இப்போ இதே இடத்துல சாஸ்கேவா இருந்தால் சாஸ்கேங்கிற நாடு மின்னல் வேகத்தில் ஓடி இருப்பாங்க. அம்மா யாருன்னா எக்ஸ்பிளைன் கேட்டிருப்பாளா, அவனுக்கு என்ன எதுவும் கேட்டிருக்க மாட்டான். சாஸ்கேன்னு பேர் கேட்டாலே அப்படியே பறந்துருப்பாங்க, மின்னல் வாமா மின்னல்ன்ற மாதிரி பறந்துருப்பாங்க. மற்றவங்களாம் மட்டும் உட்காந்து ஆறாமரை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க. கூட்டு வர தேவையில்ல, வந்தா சும்மா கேள்வி கேட்டுன்னு ஏதாவது ஒன்று பேசிக்கினே இருக்கா, பயங்கர காண்டாகுது. நான் சரி பவர்ஃபுல் ஆகிட்டா எதனா பண்ணுவா செய்வேன்னா இப்பயும் ஒன்றுமே பண்ணீங்க. போய் மரத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சிட்டு இருந்தா அவ்வளோதான் தவிர ஏதாவது ஒரு மூவ் பண்ணாலும் அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ பவர், என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஒக்காரோட பவர் அளவுக்கு இருக்கா. ஆனால் வந்து என்ன செஞ்சாலான்னா ஒன்றுமே. அதான் இப்போ உனக்கு தெரியறதா முக்கியம், அவனை காப்பாற்றுறதா முக்கியம், அப்பயும் எனக்கு தெரியணும் அது இதுன்னு வந்து கடுப்பேற்றுனுங்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று எனக்கு என்னென்னா, எப்போவுமே கக்காஷ் இந்த டீமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ரொம்ப நிதானமாக யோசிப்பாங்க, கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எப்போயும் பெருமையாக தான் பேசியிருக்கோம். இன்றைக்கி அந்த நிதானமே வந்து ரொம்ப கடுப்பாயிடுச்சு எங்களுக்கு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறது என்ன தான் ரீசனாக இருந்தாலும் அவங்க காரை அது போயிட்டே இருக்கானா அதை வந்து ஏற்றுக்கவே முடியல. இப்போ தேவையா இதுன்ற மாதிரியே தான் இருக்குது. இல்லை இப்போது கக்காச்சி சொல்கிறாருன்னா ஒரு அனுபவசாலி, அவருக்கு தெரியும் என்ன நடக்கும்ன்றது, எவ்வளோ சக்கரை தேவைப்படும். ஏன்னா ஒருத்தன் வந்ததுக்கே இந்த நிலைமை. இப்போ அங்கே இருக்கிறது எல்லாருமே இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய சமாளிக்கணும்னா இத்தனை பேர், இப்போ நீங்கள் 8 பேர் இருக்கிறீங்க, 8 பேர் போனால் கூட சமாளிக்க முடியுமான்னு தெரியாது. அதுவும் இப்போது சக்கரை வேற குறைஞ்சி போனால் அங்கே காயும் குறைஞ்சிருக்கு, இங்கே இவங்களுக்கும் குறைஞ்சிருக்கு. அவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போய் நான் வந்து வீரமாக போய் நிற்கிறேன்ட்டு பண்ணால் விவேகம் முக்கியம். வீரமாக போய் நின்றுட்டு அடிதான் வாங்கணும், அதுக்கப்புறமா காரா காப்பாற்ற முடியாதுல்ல. ஸோ அந்த முன்னெச்சரிக்கை நல்லது தான் அது எனக்கு புரியுது. நான் என்ன சொல்கிறேன், சாக்குரா கேள்வி கேட்டதுல இங்கே ரெஸ்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தீங்க, அவளே ஒரு அரை பக்கத்துக்கு கேட்டு அது கதை பேசியோ ஒரு ரெஸ்ட்டு தான். இது வேற ரெஸ்டான்றது கடுப்பாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, எப்படி பார்த்தாலும் ஒருத்தருக்கு தேவை. சக்கரை யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ கரெக்டாக தான் போகுது. அதே மாதிரி அங்கேயும் அதுக்கு டைம் எடுக்கும்னு சொன்னாங்க பாட்டி. அவ்வளோ சட்டுலாம் உள்ளது. ஏன்னா 2 நாள் ஆச்சு, நேற்று எடுத்தது 2 நாளாக உரின்னு உறிஞ்சிட்டே தான் இருக்கானுங்க அவனுக்குள்ள. அது முழுசாக எடுத்த பாடு இல்லை. ஆனால் என்னன்னா அது முழுசாக எடுத்துட்டா இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க, அதுதான் பதறது. அது ஒக்காகேக்காக எதனால ஒரு இப்போ அவங்க சொன்னாங்கல்ல வில்லேஜில் வந்து 3வது ஒக்காகே இருந்தாங்க, அவர் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு. அப்போ நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒக்காகே மூலம். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து அதுக்கான ஏற்பாடு பண்ணலாம்ல. இப்போ புதுசாக ஒருத்தவங்க காசுக்காக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம முன்னேற்பாடாக இதெல்லாம் பண்ணலாம். அதுன்னு ஒரு முன்னேற்பாடே அவங்கள்ட்ட இல்லை. இவ்வளோ பார்த்தும் கூட இப்போ கூட டெமாரியை வந்து ஏதோ ஒரு பிளேஸில் போய் நிற்க வச்சு இது பண்ணி, அது என்னன்னு தெரியல, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது தெரியல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. நம்ம லீஃப் வில்லேஜில் ஒக்காகேக்கு ஒன்று ஆனப்போ எல்லாரும் எப்படி பாருங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கம் அவருக்காக அவ்வளோ நின்னாங்க, எல்லோரும் ஃபைட் போட்டாங்க, எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி அப்படி ஒன்று பண்ணாங்க. ஆனால் இங்கே சுத்தமாக அப்படி ஒன்றுமே இல்லை. அதனால தான் அந்த லீஃப் வில்லேஜ் மேலே வந்து மரியாதை ஒரு பயம் கூட இருக்குது அப்படின்றது. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பதட்டப்படுறாங்க, ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க, செய்கிறாங்க, ஒரு பாண்டிங் இருக்குங்க. இங்கே எதுவுமே இல்லை. எவன் செத்தா எனக்கு என்ன, உள்ளே நம்ம பாதுகாப்பாக இருப்பாள், நம்ம பாதுகாப்பாக இருப்பாள், நம்ம என்ன பண்ணோன்னு அப்படி தான் யோசிக்கிறாங்க தவிர மிச்சவங்களை பற்றி அந்த தியாகம் பண்ணது, அவங்க இதனால பண்ணது, செஞ்சது, ஹெல்ப் பண்ணது எதையுமே மதிக்கவே மாட்டேன்றாங்க. அதுக்கு ஒரு இதுவே இல்லை. இப்போ கான்குரா நினச்சா கூட அதாங்க பாவமாக இருக்குது. ஏன்னா அவன் விஷயம் வாங்கி இந்த அளவுக்கு இருந்து இப்போ அவனுக்கு எவ்வளோ வலி இருக்கும். தம்பிங்க அந்த ஃபீல் கூட அவங்களுக்குலாம் புரியல. அப்பயும் கேட்டப்போ எல்லாம் அமைதியாகிட்டாங்க. பட் சொல்கிறேன், அந்த டெமாரிக்கும் இவங்களுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது தம்பியை விடுறதுங்கிறது. அங்கே ஒரு பக்கம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் பதட்டத்தில் இருப்பாங்க 2 பேரும். ஆனால் இங்கே வந்து ஊரை காக்கணும், அதுதான் வழியே. அது என்ன பண்ண போகிறாங்கன்னே எனக்கு தெரியல. மொத்த பொறுப்பு இப்போ யார்கிட்ட இருக்குன்னா லீஃப் வில்லேஜ் கிட்ட தான் இருக்குது. இப்போ காராக்காக போராடினது லீஃப் வில்லேஜ் மட்டும்தான். சாண்ட் வில்லேஜ் ஒன்றத்தையும் பண்ணல, ஒரு ஆணியும் பிடுங்கலன்ற மாதிரி தாங்க. எனக்கு அங்கே ஷினோபியே இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரி கக்காஷி மாதிரி யாருமே இல்லையான்றது அது வேற கோபமாக வருது. ஏன்னா யாருமே அப்படி கிளம்பி ஒன்று போன மாதிரி தெரியல. இப்போ டெமாரி கூட போனவங்கள தவிர பெருசாக ஒரு பெரிய பெரிய தலை கொஞ்சம் இருப்பாங்களே அடுத்தடுத்த லெவலில் கொஞ்சம், அது யாருமே இல்லை. யாருமே வந்து அது மாதிரி கலந்துக்கிட்டதும் இல்லை காப்பாற்றுறதுக்காக. இது உலக காட்டில் என்னன்னு தெரியல. ஒரு வேளை இது
அந்த வில்லேஜே இப்படிதான்றதை அப்படி காட்டுறாங்களேன்னு தெரியல. அது என்ன பேக் ஸ்டோரி இருக்கா, இது இப்படி இருக்கிறதுக்கு என்னதான் இதுன்றது தெரியல. அவங்களுக்கு இருக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக வேற என்ன இருக்கும், அது எதுனா வெளியே போயிடும்ட்டு பதட்டத்தில் இப்படி இருக்காங்களா என்னன்றதுலாம் தெரியல. அது நம்ம அப்போ வரப்போட அந்த எபிசோட்ல ஊரை பார்ப்போம். பொறுத்த வரைக்கும் உயிருங்கிறது மதிப்பு இல்லை. அவங்க விஷயத்த சேவ் பண்ணுறதும் தன்னை பாதுகாத்துக்கிறது மட்டும்தான் அங்கே வேல்யூ தவிர உயிருக்குன்னு ஒரு மதிப்பே இல்லை. நான் இவ்வளோ பதட்டப்படுற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதுதான் அனிமி தான். பட் வந்து இவ்வளோ இது பண்ண அந்த கேரக்டர் அவ்வளோ பிடிச்சி போச்சு. ஏன்னா அது வந்து அவன் என்ன சொல்கிறது, கெட்டவனா இருந்தப்பவே இதெல்லாம் இருந்தால் கூட இவ்வளோ ஃபீல் இருக்காது. மாறிட்டான், மாறி ஒரு நல்ல லைஃப் நிலைமைக்கு வந்து ஒரு எல்லாம் புரிஞ்சு ஒரு மனசை நிற்கிறப்போ அது இப்படி நடக்கிறப்போ அது வேதனையாக இருக்குது. அதனால தான் இவ்வளோக்கு வந்து இருக்கிறோம். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.